गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सगास्मि नमो गुरवे। न गुरोः परमम् शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तम् वन्दे कुञ्जराननम्। पीताम्बरङ्कर विराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजम् करुणासमुद्रम् राधासहायमतिसुन्दरमन्दहासम् वातालयेशमनिशम् हृदि भावयामि। ஏழாவது தசகம். ஆறாவது தசகத்துல பகவானினுடைய விராட் ஸ்வரூப வர்ணனம் பார்த்தோம். 14 லோகங்கள் பகவான் எப்படி பாதாள லோகத்திலிருந்து சத்தியலோகம் வரைக்கும் எப்படி வியாபிச்சிருக்கார், ஒரு பாட்டும் எப்படி இருக்குங்கிறத விவரமா போன தசகத்துல சொல்லிட்டார். இப்ப இனிமே அவர் சிருஷ்டிய தொடங்கணும். அதுக்கான ஆரம்பம் இது. இதுல இன்னும் என்னென்ன சொல்ல போறார் அப்படின்னா, சிருஷ்டியை தொடங்கணும் அப்படின்னா, சிருஷ்டியை தொடங்குறப்ப முதல்ல யாரு பிரம்மா தான் வராருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப பிரம்மாவினுடைய தபம் நம்ம இதுல பூர்த்தி வாக்கியத்திலேயே நம்ம முடிக்கும் பொழுது நம்ம என்னன்னு முடிக்கிறோம்? பிரம்மணக ஜன்ம, பிரம்மாவினுடைய ஜன்மம், தபக அவருடைய தபம், தத்தான்னா அண்டு, வைகுண்ட தர்சனம் அப்படின்னு, வைகுண்ட தர்சனம் அவருக்கு கிடைக்கிற வைகுண்ட, அவருக்கு அதன் பலனாக கிடைக்கக்கூடிய அந்த வைகுண்ட தர்சனம் என்பதப்படுவது இந்த தசகத்தில் இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். இப்ப பார்க்க போறோம். இப்ப சினிமே சிருஷ்டி தொடங்கணும் இல்லையா, அததான் இங்க அவர் ஃபர்ஸ்ட் சொல்ல போறார். முதல் ஸ்லோகம். ஏ வந்தேவ சதுர்தசாத்மக ஜகத் ரூபேண ஜாதः புனः तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि धाता स्वयम् यं शंसन्ति हिरण्यगर्भमखिल त्रैलोक्यजीवात्मकम् यो भोत्स्फीतरजो विकार विकसन्नानासि सृक्षारसक. ஏவம் நம்ம எப்பயும் ஆரம்பிச்சப்பயே நம்ம சொல்லியிருக்கோம். ஏவம் அப்படின்னா இப்படின்னா எப்படி? முன்னாடி தசகத்தில் காட்டின அந்த விராட் ஸ்வரூபத்தின் படி அப்படிங்கிற அர்த்தம். இப்படின்னா அதுதான் அர்த்தம். தேவா அப்படின்னா தேவனே. யார சொல்றார்? குருவாயூரப்பனை தான் சொல்றார். இப்ப பட்டத்திரியும் குருவாயூரப்பனும் பேசிக்கிறது தான், 1 to 1 அவளுக்குள்ள பேசிக்கிறா அப்படிங்கிறது தான் நம்ம நாராயணியமே அப்படிங்கறது நம்ம முன்னாடியே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவா அப்படின்னா தேவனே, விளையாடுறவனே. அப்ப லீலைகள் புரிபவன், விளையாடுபவன் தானே. அதனால இப்ப யார் விளையாடுறா? நம்ம குருவாயூரப்பன் தான் பட்டத்திரி. சதுர்தசாத்மக ஜகத் ரூபே அப்படின்னா 14 லோகங்களும். அப்ப என்னத்தை பார்த்தோம்? 14 விதமான உலகங்களையும் சரீரமாக கொண்டவனே. அந்த விராட் ரூபத்தில், எந்த ரூபத்தில் இருந்தார்? ரூபேண அப்படின்னா விராட் ரூபத்தில் இருந்தவனே. ஜாதக புனக, அப்ப அதில் தோன்றிய நீ அப்படிதான் சொல்றார். விராட் ரூபத்தில் தோன்றியவனான நீ 14 உலகத்தையும் உன்னுடைய சரீரமாக கொண்டு விராட் ரூபமாக தோன்றிய நீ புனக மறுபடியும் என்ன செஞ்சார் அப்படின்னா, தஸ்யோர்த்வம் கலு சத்தியலோக நிலையே. தஸ்ய ஊர்த்வன்னா மேல, ஊர்த்வ அப்படின்னாக்க மேல, அப்படின்னா அந்த 14 உலகங்களுக்கும் மேல, அந்த 14 உலகங்களுக்கும் மேல கடை கலு உள்ள மேல இருக்கக்கூடிய
சத்தியலோக நிலையே. அப்படின்னாக்க சத்தியலோகம், அந்த கடைசி மேல இருக்கிற டாப் என்ன? சத்தியலோகம். அந்த சத்தியலோகம் என்றும் நிலையத்தில், அந்த சத்தியலோகம் நிலையேன்னா அவர் இருக்க அந்த இடம், அந்த இடத்தில் ஜாதோசி தாத்தா ஸ்வயம். தாத்தா அப்படின்னா யார் அப்படின்னா பிரம்மாவினுடைய பெயர். பிரம்மாவாக நீயே தோன்றினாய். ஜாதோசி தாத்தா ஸ்வயம்ங்கிற, ஸ்வயம்னா நீயே, நீயே தோன்றினாய். ஸ்வயமாக நீயே பிரம்மாவாக தோன்றினாய். என்னடா இது? பகவானினுடைய, பகவான் கிட்ட இருந்து அவர் வந்தாருன்னு சொல்றோம், அப்புறம் திருப்பி என்ன நீயே பிரம்மாவா தோன்றினார் அப்படின்னா பிரம்மாவும் அவரும் ஒன்னா அப்படின்னு இப்ப டவுட் நமக்கெல்லாம் வரும். அப்ப பிரம்மா பகவானின் உந்தித்தாமரையில் இருந்து தோன்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்படி பார்த்தா பகவான் பிரம்மா பகவானின் மகன் தானே. பகவானின் மகன் ரூபத்தில் வந்து பிறந்தாலும் பகவானே அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற ஒரு அம்சமாக எடுத்துக்கொண்டு அவர் வருகிறார். அப்ப பிரம்மாவை தனக்கு உடலா வச்சுட்டார். பிரம்மாவை தனக்கு உடலா வச்சுட்டு பிரம்மாவுக்குள்ள அந்தராத்மாவா இருந்து பகவான் இயங்கி கொண்டிருக்கிறார். இப்ப பிரம்மாவை இயக்கணும் இல்லையா? அப்ப இயக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணணும்? பிரம்மாங்கிற ஒரு உடல் சரீரம் வந்துட்டு அந்த சரீரத்துக்குள்ள அந்தராத்மாவா பகவான் இருக்கார். அதனால்தான் ஸ்வயம் அப்படிங்கிற வார்டை அந்த இடத்துல போடுறார் பட்டத்திரி. நீயே தோன்றினாய் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கறதுக்கு உண்டான விளக்கம் இதுதான். அந்தராத்மாவாக பகவான் அங்க இருக்கார். யம்சம் சந்தி ஹிரண்ய கர்ப்பம் அகில. இப்ப ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு முதல் இந்த முதல் தோன்றல் அவன் யார் அப்படின்னா பிரம்மாவிற்கு ஹிரண்ய கர்ப்பன் என்று இன்னொரு பெயர் உண்டு. ஹிரண்ய கர்ப்பம் அகில திரைலோக்கிய ஜீவாத்மகம். அகில அப்படின்னா அனைத்து விதமான, திரைலோக்கிய மூன்று லோகத்திலும் உள்ள ஜீவாத்மகம் உயிர்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறாரு? உயிர் கொடுக்க போறார். இந்த மூன்று லோகத்திலையும் இனிமேல் ஜீவாத்மாக்கள் வரணும். இந்த ஜீவன்களுக்கெல்லாம் உயிர் கொடுப்பவராக இந்த ஹிரண்ய கர்ப்பனான பிரம்மா அப்படின்னு நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கணும். இப்ப இதனடா 14 லோகம்னு சொல்லிட்டு சொன்னாலே, இந்த 14 லோகத்திலையும் இப்ப என்னமோ 3 ஆயிடுத்தே இது, அது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 14 லோகம்ங்கிறது இந்த பாதாள லோகத்திலிருந்து நமக்கு ஆரம்பிக்கிறது. இந்த பாதாள லோகம் பாதாள, ரசாதல, மகாதல, தலாதல, சுதல, விதல, அத்தல, அது பூரா கீழே பாதாள லோகம்னு அர்த்தம். அது ஒண்ணு. திரைலோகியத்துல அது ஒரு லோகம். 3 லோகத்தில் அது ஒரு லோகம். பூலோகம் அப்படின்னு இடைப்பட்டது, இது 2வது லோகம். இதுக்கு மேல இன்னொரு 6 லோகம் இருக்கு. அது என்ன? ஸ்வர்க்கம், மகரலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், இதெல்லாம் சேர்ந்தது. இது எல்லாம் சேர்ந்ததாக இருக்கு இல்லையா? அது வரைக்கும் இருக்கிறது 3. அப்ப 3 லோகங்கள் அப்படின்னு இந்த இடத்துல பிரிக்கிறார். திரைலோக்கிய ஜீவாத்மகம், இந்த 3 லோகத்திலும் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் உயிர் கொடுப்பவராக இப்ப இருக்கார் பிரம்மா. யோகோத்ஸ்பீதரசோவிகார விகசன் நானாசி சிக்ஷா ரசக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்ப யோகோத்ஸ்பீத விகசத்து, இந்த பிரம்மா எப்படி தோன்றினார்? எப்படி தோன்றினார்னா அவர் எப்படி தோன்றினார்? உந்தி தாமரையிலிருந்து தோன்றினார்னு ஒரு விளக்கம் சொல்ல முடியாது நம்ம இந்த இடத்துல. எதுக்காக இந்த ஒரு கொஸ்டின் அங்க போடுறா அப்படின்னு பார்த்தோம்னா, ரஜோகுணம் மிகுதியாக தோன்றினார். முக்குணங்களில் ரஜோகுணம், சத்வ ரஜ ரஜோ தமோ அப்படின்னு நம்ம 3 குணங்கள் நமக்கு தெரியும். ரஜோகுணம் மிகுதி உள்ளவராக அவர் தோன்றினார். எப்படி பகவான் படைக்கிறார் பிரம்மாவை அப்படின்னா, பிரம்மாவுக்கு ரஜோகுணம் மிகுதியாக இருக்கு. இந்த 3 குணங்களிலும் ரஜோகுணம் மேலீடாக அதிகமாக இருக்கு அவருக்கு. மீதி 2 குணம் தாழ்வாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். குறைவான வேல்யூ இருக்கிறதா இருக்கு. ஏன் ரஜோகுணம் அப்படின்னா, அவர் இந்த பூமியை இந்த சிருஷ்டி பண்ணியே ஆகணும். இந்த சிருஷ்டி பண்ணணுங்கிற ஆசை அவருக்கு வரணும். ரஜோகுணத்தினுடைய முக்கியமான குணமே என்ன அப்படின்னு பார்த்தா ஆசைதான். இந்த விருப்பு தான் முதல்ல. மனிதன் ரஜோகுணத்தின் மிகுந்தி அதிகமா இருக்கிறவனாய் இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆசைதான். அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமா மாறி பேராசையாகி என்னென்னமோ ஆயிட்டு போகுது. அதிலிருந்து அவன் மீண்டும் சத்துவகுணத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் தியரி. ஆனா இப்ப பகவான் என்ன பண்ணணும்? பிரம்மாவுக்கு ஆசை வரணும். என்னத்துக்கு ஆசை வரணும்? சிருஷ்டிக்கு ஆசை வரணும். இந்த ஆசைங்கிறது எந்த குணம் மேலீடு? ரஜோகுணம் மேலீடு.
அதனால இந்த ரஜோகுணம் மிகுதியானவனாக இங்க பிரம்மா தோன்றுகிறார். நானா சிசிர்ஷா, நானாவிதமான பலவிதமான சிசிர்ஷா ரசக, பலவிதமான சிருஷ்டி அவர் பண்ணணும். ஜீவராசிகளை அவர் இந்த பூமிக்கு கொண்டு வரணும். பலவிதமான சிருஷ்டிகளை பண்ண வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் அவருக்கு ஏற்பட வேண்டும் என்ற காரணத்தினால் பிரம்மா ரஜோகுணம் மேலாக விருப்பமே அதிகம் இருப்பவராக இந்த பூமியில் தோன்றினாரே குருவாயூரப்பா, இது சரியான்னு கேட்கிறார். இந்த ஸ்லோகத்துல மொத்தமா என்ன சொல்லிட்டு வர, இப்படி நீனு 14 குணங்களையும் 14 லோகங்களையும் ஜகத்ரூபேண அந்த விராட் ரூபத்தில் இருந்த நீ மறுபடியும் அதற்கு மேலே உள்ள, அதுக்கு மேல சத்தியலோகத்திற்கு மேல, அதுக்கு மேல என்ன பண்ற நீ இங்க மெதுவா, அதுக்கு மேல நீ என்ன பண்ற, பிரம்மாவை மேல இருக்கிற நிலையம் பிரம்மாவோடது. அப்படி அந்த பிரம்மா வேறு நீ வேறு அல்ல, ஸ்வயம் நீயே அந்த இடத்தில் பிரம்மாவாக அந்த இடத்தில் பிறந்தாய், பிரம்மாவாய் உண்டாக்கினாய். ஸ்வயம் நீயே பிரம்மாவாய் உண்டா. அந்த பிரம்மாவுக்கு இரண்யகர்பன் என்று பெயர். இந்த 3 லோகத்திலும் உள்ள இந்த 14 லோகமும் 3 லோகத்தை தான் குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இருக்கிற உயிர்களுக்கெல்லாம், ஜீவராசிகளுக்கெல்லாம் ஜீவனை கொடுக்க வேண்டும், உயிர் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பிரம்மாவிற்கு ரஜோகுணம் மேலிட இவர் நானாவிதமான உயிர்களை படைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ரஜோகுணம் மேலீட்டாக விருப்பமே கதியாக கொண்டு இந்த சிருஷ்டியின் இந்த படைப்பை படைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் பிரம்மா இப்படி பிறக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. 2வது ஸ்லோகம், சோயம் விஸ்வ விசர்க தத்வ ஹிருதய சம்பஷ்யமான ஸ்வயம் போதம் கல்பனவாப்ய விஸ்வ விஷயம் சிந்தா குலஸ்தஸ்திவான் தாவத்வம் ஜகதாம் பதே தபதபேத்யேவம் ஹி வைகாயசி வாணீமே நமசிஸ்ரவ ஸ்ருதி சுகாம் குர்வம் ஸ்தபப் பிரேரணா. இப்படி பிரம்மாவினுடைய சிருஷ்டிய ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன, இப்ப பிரம்மாவை படைச்சாச்சு. இப்ப வேற எதுவுமே உலகத்துல இல்ல, எக்ஸப்ட் பிரம்மா. இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பிரம்மா சுத்தி சுத்தி பாக்குறாரு. நான் யாருன்னே பிரம்மாக்கு தெரியல. நான் யார், ஒரே கன்ஃபியூஷன் அவருக்கு. ஏன் சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்ல, தான் யார் என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழப்பத்தில் இருக்கிறார். சோயம், சோயம் அப்படின்னா இந்த பிரம்மா, சோயம் அப்படின்னா இந்த பிரம்மா. விஸ்வ விசர்க அப்படின்னா இந்த உலகை சிருஷ்டி பண்ணுவதில், சுத்த ஹிருதய தத்த ஹிருதய விசர்க தத்த ஹிருதயக தன்னுடைய மனதை ஈடுபடுத்துறார். ஓ, இந்த சிருஷ்டி பண்றதுக்கு அத மாத்திரம் மனசுல விதைச்சிருக்கார் பகவான். அந்த எண்ணத்தை மனசுல விதைக்கிறதுனால்தான் விருப்பம்ங்கிற அந்த ரஜோகுணத்தையும் சேர்த்து விதைக்கிறார். அப்ப அத மாதிரி விதைக்கும் போது இவருக்கு நம்ம உலகத்தை சிருஷ்டி பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. அந்த மனசை அதுல ஈடுபடுத்தினார். தத்த ஹிருதயக தன்னுடைய மனதை ஈடுபடுத்துகிறார். சம்பஷ்யமான ஸ்வயம், உடனே தானாகவே. அப்ப என்ன பண்ற, ஸ்வயம்னா தானாக, தானாகவே இந்த உலகத்தை படைக்கணுமேன்னு தனக்குள்ளேயே என்ன பண்றாரு, ஆலோசனை அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. சரி, உலகத்தை இப்ப சிருஷ்டி பண்ணணும், நம்ம இப்ப வந்துட்டோம், உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு சொல்லியிருக்கா, எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றது, இது தெரியல அவருக்கு. ஒரே கன்ஃபியூஷன். அப்படியே தனக்குள்ளேயே ஆலோசனை பண்ணி பாக்குறாரு. அப்படியே செஞ்சு பார்த்துட்டு இந்த நிலையில் போதம் கல்வன வாப்பிய விஸ்வ விஷயம், போதம், அப்போ இந்த உலகத்தின் படைப்புக்குரிய ஞானம் வேணும். இப்போ இந்த சிருஷ்டி எப்படி பண்றது, இந்த ஞானம் தனக்கு இல்லையே, இந்த ஞானமே தன்கிட்ட இல்லாத இருக்கிறப்போ நாம எப்படி இத படைக்கிறது அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கிறார். அந்த ஞானம் தன்னிடம் கிடைக்கல அவருக்கு, அத பெற முடியல, அவரால பெற முடியல. அதனால சிந்தா குலஸ்தஸ்திவான, சிந்தான கவலை, வருத்தம். அவருக்கு கவலை ரொம்ப. பிரம்மா யோசிச்சு பார்க்கிறார். ரொம்ப கவலை நாமளா விரும்பினாலும், நம்மளா சிருஷ்டி பண்ணணும்னு விரும்பினாலும், நம்மளோட உள்ளுணர்வு நம்மள மோட்டிவேட் பண்ணி தூண்டி பிரேரணைன்னு சொல்லுவோம், அததான் தூண்டி விட்டு சிருஷ்டி பண்றதுக்காக தான் நீ வந்திருக்க, செய்யி உன் வேலையை ஆரம்பின்னு தூண்டினாலும் எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டாராம். எப்படி சிருஷ்டி பண்றது அப்படின்னே தெரியலையே.
எக்ஸாம்லாம் வந்துடுதுன்னா ஒரு மேக்ஸ் கொடுத்துருவா, சால்வ் பண்றதுக்கு ரிசல்ட்ட கொடுத்துருவா. அதே மாதிரி இவரை படைச்சாச்சு, நீ இந்த வேலையை பண்ணணும், ரிசல்ட் சிருஷ்டி உனக்கு அப்படின்னு கொடுத்தாச்சு. நடுவுல இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேலை. பூரா கரெக்டா அதுல வே ஆஃப் மெத்தடு, அதனுடைய ஃபார்முலாஸ், அதை எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம பண்ணி அந்த ஆன்சரை நம்ம கொண்டு வரணும் எக்ஸாம்ல. அதே மாதிரி இவரு சிருஷ்டி பண்ணணுங்கிறது அவருடைய ஆன்சர், படைப்புங்கிறது அவரை சிருஷ்டி பண்ணியாச்சு. இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணணும், எப்படி இந்த வேலையை நம்ம செய்யணும், அந்த கன்ஃபியூஷன் நமக்கு எக்ஸாம் ஹால்ல வரக்கூடிய கன்ஃபியூஷன், இவருக்கு இது எக்ஸாம்பிள். அப்படி நம்ம மனசுல இது வச்சுட்டோம்னா நல்ல கொண்டு வர முடியும். இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம இவரு ஐயோ நமக்கு வரலையே இப்ப என்ன பண்றது நாம ஸ்டெப் தெரியாம முழிக்கிற மாதிரி இவரு தன்னுடைய வேலையை எப்படி செய்யறதுன்னு தெரியாம இவரு கவலைப்பட்டார். தாவத்வம் ஜகதாம் பதே தபதபேது. தாவத்து துவம் ஜகதாம் பதே. தாவத்து அப்படின்னா அப்போ, அப்துவம் ஜகதாம் பதே, இந்த ஜெகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே துவம் குருவாயூரப்பா நீ. அப்ப என்ன பண்ண, தபதபேது, தப தப அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குறது. அப்ப நீ என்ன பண்ண, அவர் முழிக்கிறாரு, அவருக்கு கன்ஃபியூஷன் வந்துடுது, அவர் வருத்தப்படுறார் தன்னால செய்ய முடியலங்கிறத நீ தெரிஞ்சிட்ட உடனே நீ என்ன பண்ண குருவாயூரப்பா, தப தபன்னு நீ பிரம்மாவை பார்த்து சொன்னாய். தப தபேத் ஏவம் ஹி வைகாயசி. ஏவம் ஹி அதோட நிறுத்திக்கோங்க. தப தபேத் ஏவம் ஹி, தப தபேத்னு நீ என்ன, தப தப அப்படிங்கிற சத்தத்தை பிரம்மாவை பார்த்து சொன்னாய். அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் இப்ப சொல்லிடுறேன், ஆனா பிரம்மாவுக்கு இன்னும் புரியல. நீ தவம் பண்ணுன்னு அர்த்தம், ஆனா பிரம்மாக்கு என்னன்னு புரியல. வைகாயசீம் வாணி, வாணீம், வைகாயசீம் வாணீம். அப்போ வைகாயசீம் வாணின்னா குரல் எல்லாருக்கும் தெரியும். வைகாயசீம் வாணீம் அப்படின்னா அப்படின்னு ஒரு குரல் ஆகாசத்தில் இருந்து கேட்டது. அப்படின்னு ஒரு குரல், தப தப அப்படிங்கிற ஒரு குரல் பிரம்மாவிற்கு ஆகாசத்திலிருந்து கேட்கிறது. அசரீரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சரீரி அப்படின்னா சரீரத்தை கொண்டவன், எதிர்க்க நம்ம உருவம் நமக்கு தெரியும், யார் பேசுறான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரீரி அப்படின்னா உருவமே இல்லாதது, அதனாலதான் அது அசரீரி பேசுறதுன்னு நம்ம சொல்றோம். உருவமே இல்லாத எங்க வந்து வெறும் குரல் மட்டும் கேட்கறது. தப்ப தப்பா அப்படின்னு வைகாயசீம் வாணி அப்படின்னு ஒரு குரல் ஆகாசத்தில் இருந்து கேட்கிறது. அப்படி வந்த அந்த குரல் இவருக்கு எப்படி இருந்துதான், ஸ்ருதி சுகாம், என்ன இனிமையா இருக்கு அந்த ஸ்ருதி கேட்கிறார். சுகமா இருக்கேன், இனிமையா இருக்கேன் இந்த குரல். அந்த குரலை ரசிக்க ஆரம்பிச்சுட்டாரு இவர். பிரம்மா என்ன பண்ணார், அடடா என்ன நல்லா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கே, காதுக்கு அவருக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு இந்த குரல். அப்படி இருந்தது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த குரலை நீ தாய் பிரம்மா நீ சொன்ன பத்தியா குருவாயிரப்பா தப்பா தப்பான்னு அந்த குரலை பிரம்மா காதுக்கு இனிமையா இருந்து அவர் ரசிச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த குரலை கேட்டவர் அசிஸ்ரவ, அந்த பிரம்மா கேட்கும்படியாக நீ சொன்னாய், அதை பிரம்மா அதை கேட்கும்படியாக நீ சொன்ன அந்த குரல் அவருக்கு இனிமையாக இருந்தது. பிரம்மா கேட்கும்படியே செய்தாயே. குர்வன் ஸ்தப பிரேரணாம், அப்படி நீ பிரம்மாவை எதுக்காக நீ சொன்ன அந்த குரலை, பிரேரணாம் அவர் தபம் பண்ணணும்னு அவரை தூண்டுவதற்காக நீ அதை சொன்னாய். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், போன ஸ்லோகத்துல அவரை சிருஷ்டி பண்ணியிருக்கார். எதுக்காக சிருஷ்டி, அவர் உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரஜோகுணத்தோட அவரை சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல இவர் சிருஷ்டி பண்ணணும் சரி அப்படின்னு தன் மனசுல அதை ஈடுபடுத்துறார். மனசை அவரே உந்துதல் படுத்திக்கிறார். ஆனா எப்படி பண்றதுன்னு இவருக்கு தெரியல. எப்படி இல்லாமோ ஆலோசனை பண்ணி பாக்குறாரு, அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. மனம் குழம்பி வருத்தப்பட்டு நிற்கும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம, குருவாயூரப்பா நீ என்ன பண்ண, தப்பன்னு உன்னுடைய இனிமையான குரல்ல அசரீரி மாதிரி நீ சொன்ன அந்த உன்னுடைய குரலை கேட்டு, உன்னுடைய இனிமையை கேட்டு அவர் ரொம்ப அகமகிழ்ந்தார். அகமகிழ்ந்ததோட இல்லாம அந்த குரலின் மூலமாக நீ அவரை தவம் பண்ணுவதற்கு தூண்டினாய். இன்னும் பிரம்மாவுக்கு தவம் பண்றா அந்த வார்த்தை அதுதான்றது இன்னும் புரியல. 2வது ஸ்லோகம் வரைக்கும். இப்ப 3வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம 3வது ஸ்லோகம் போறோம். கோசௌ மாமவதத் புமாநிதி ஜல பூர்ணே ஜகன்மண்டலே தீக்ஷோத்வீக்ஷ்ய கிமப்யநீக்ஷிதவதா வாக்யார்த்தமுத்பஷ்யதா
திவ்யம் வருஷ சகஸ்ரமாத்த தபசா தேன த்வமாராதிதः தஸ்மை தர்ஷிதவானசி ஸ்வநிலயம் வைகுண்டமேகாத்புதம். இத கேட்ட பிரம்மா எதை கேட்டார்? தப தபா அப்படிங்கிற இனிமையான குரலை. இந்த உன்னுடைய குரல் கேட்ட உடனே அவர் இப்ப என்ன பண்ணணும்? இவருடைய தூண்டுதலால இப்ப தவம் பண்ணணும். இப்படி திடீர்னு ஒரு ஒலி கேட்டவுடன் இவரோ தானோ படைப்பு பற்றி குழப்பத்துல இருக்கார். இப்படி படைக்கப்படாத உலகத்தில் ஒண்ணுமே இல்லாத நான் மட்டும் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு குரல் எங்கே இருந்து வந்தது அப்படிங்கிற சிந்தனை இவருக்கு தோன்றது. யார் யார் அப்படின்னு சிந்திக்கிறார். கோசவ், யாரவர் யாரவர், எங்கே இருந்து குரல்? கோசவ்னா யாரு யாரு அப்படின்னு கேட்க, மாமவத் புமானிதி ஜலாபூர்ணே ஜெகன்மண்டலே. கோசவ் என்ன தபா தபான்னு சொல்லி ஒரு குரல் ஏவியதே. அப்ப அந்த குரலுக்குரியவன் யார்? அப்ப பேசினானே, யாரோ ஒருவன் பேசினானே, யாருன்னு சுத்தி பார்த்தாராம். சுத்தி பார்த்தா இவர் கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஜலாபூர்ணே ஜெகன்மண்டலே, பார்க்கிற இடமெல்லாம் ஒரே ஜலமா இருக்கு. பிரளய ஜலம் தானே அது. அந்த பார்க்கடல்ல பகவான் இருக்கார், உந்தி தாமரையிலிருந்து வந்திருக்கார், இவர் மட்டும் தான் இருக்கார். சுத்தி பார்த்தா வெறும் ஜலமா இருக்கு. குரல் மட்டும் கேட்டுதே, யாருன்னு சுத்தி சுத்தி பார்த்தா வெறும் ஜலாபூர்ணே ஜெகன்மண்டலே, மண்டலங்கள் ஃபுல்லாவும் சுத்தி பார்த்தாலும் வெறும் ஜலமாகவே தெரிகிறது. அப்ப அந்த ஜலமாவே தெரியறப்போ என்னத்த பண்றது? இவருக்கு ஒன்னும் புரியவே ஜலமா தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு திக்ஷோத்வீக்ஷ்ய கிமப்யநீக்ஷிதவதா வாக்கியார்த்தம் உத்பஷ்யதா. தீக்ஷோத்வீக்ஷ்ய அப்படின்னா எல்லா திசையிலையும் பார்க்கிறார். திசை பூரா சுத்தி சுத்தி பார்த்துட்டு கிமப்யநீக்ஷிதவதா, அப்புறம் ஒன்னும் புரியாம அப்புறமா என்ன பண்றாரா? வாக்கியார்த்தம் உத்பஷ்யதா. அடடா, சரி ஒரு வார்த்தை ஒண்ணு வந்ததே, சரி யாருமே தெரியல போனா போகுது, அது என்னமோ சொல்லித்தே, என்ன வார்த்தை? அந்த அசரீரி மாதிரி ஏதோ ஒரு குரல் வானத்தில் இருந்து வந்ததே. அந்த வானத்தில் இருந்து வைகாயசீம் வாணியும், அந்த வாணி, அந்த குரல் ஆகாசவாணி ஒரு குரல் கேட்டுதே. அந்த குரல் என்ன சொல்லித்துன்னு அதையாவது யோசிச்சு பார்ப்போம், ஏதாவது புரியறதான்னு யோசித்தார். யோசித்து தப தபன்னு சொல்ல வார்த்தையை எடுத்துட்டார். அந்த வார்த்தையை போட்டு வச்சுட்டு அது கொஞ்சம் மூளைய கசக்கி கிசக்கி புழிஞ்சு பார்த்த உடனே ஒரு பிரைட் அவருக்கு வந்தது. ஆஹா, தபம் செய் என்று சொல்கிறார் அப்படின்னு அவருக்கு தோன்றது. திவ்யம் வருஷம், எவ்வளவு நாள் பண்ண சொல்றாரு? அதுவும் திவ்யம் வருஷ சகசிரமாத்த, திவ்யம் வருஷம், ஆஹா தவம் செய்யின்னு சொல்றார் அப்படின்னு உடனே திவ்யம் சகசிரமா வருஷ சகசிர அப்படின்னா சகசிரம்னா 1000ன்னு தெரியும், வருஷம்னா வருஷம்னு தெரியும். 1000 வருஷம், வெறும் நம்மள மாதிரி 1000 வருஷம் இல்ல திவ்யம் சகசிர வருஷம் அப்படின்னா, திவ்யம் சகசிர வருஷம்னா தேவர்களினுடைய கணக்கு, தேவ கணக்குப்படி உள்ள 1000 வருடங்கள் தவம் புரிந்தார். தவம் புரி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்படி அவர் தவம் புரிந்தார். அப்படி அந்த தவத்தை பண்ணதின் பலனாக, அந்த தவத்தின் மூலமாக தபசா தேன சகசிரமாத்த தபசா தேன துவமாராதிதா, உன்னை அவன் யாரு? பிரம்மா உன்னை ஆராதித்தார். 1000 வருட காலங்கள் தேவ கணக்கின்படி உன் தவம் செய்து உன்னை அவர் ஆராதித்தார். தஸ்மை தர்ஷிதவானசி ஸ்வநிலையம் வைகுண்டமேகாத்புதம். அப்படி அவர் பண்ணின அதன் பலனாக, அந்த தவம் செய்ததின் பலனாக அந்த பிரம்மாவிற்கு ஸ்வநிலையம், உன்னுடைய நிலையமான, அவருடைய நிலையம் எது? வைகுண்டம், வேதாத்புதம், அந்த வைகுண்ட லோகம், மிகவும் அற்புதமான அந்த வைகுண்ட லோகத்தை தர்ஷிதவானசி, தர்ஷிதன நீ தரிசனம் தந்தாய். அதை அவன் தரிசிப்பதற்கு, யாரு? பிரம்மா தரிசிப்பதற்கு நீ அதை காண்பிச்ச இல்லையா? அந்த வைகுண்ட லோகத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை பிரம்மா பெற்றார் இல்லையா? பிரம்மா அப்பேற்பட்ட வைகுண்ட லோகத்தை பார்த்தாரே அப்படின்னு சொல்லிட்டுதான் 3வது ஸ்லோகம் முடியுது. இப்ப 2வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? தப தபாங்கிற சொல்லை மட்டும் தான் அவர் கேட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு அர்த்தத்தை என்னன்னு இவர் பார்க்கல. யார் சொன்னா, எங்க சொன்னான்னு இவருக்கு புரியாதனால, கோசவு யார் சொன்னா, எங்க சொன்னா, ஐயோ எங்க தெரிகிறது, இது தெரியலையே, நம்ம படைக்கணும்னு போது யார் சொன்னான்னு அந்த குழப்பத்தில் இருந்து
இவர் சுத்தி முத்தி யாருன்னு தேடி பார்த்தாலும் சுத்தி இருக்கிறது வெறும் ஜலமாகவே இருந்தது. அந்த ஜலத்தில் திக்குகள் வரை திக்கு கட்டின வரை தேடியும் இவருக்கு எதுவும் கண்ணுக்கு தெரியாமல் போகும் பொழுது அப்ப இவர் என்ன பண்றார், அந்த வார்த்தை சொன்ன வார்த்தையை என்னங்கிறது யோசிச்சு பார்ப்போம்னு யோசிக்கும் பொழுது தப்பா தப்பாங்கிற வார்த்தை திரும்பவும் அவருக்கு வர, அந்த வார்த்தை திரும்ப வாணி வரல, அந்த வாணி முதல்ல சொன்னதை திரும்ப யோசிக்கிறார். ஓ தவம் செய் என்று இது சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுட்டு தவம் செய்கிறார். எவ்வளவு காலங்கள்? தேவ கணக்கின்படி 1000 வருட காலம். அந்த மாதிரி 1000 வருட காலம் அவரை ஆராதித்ததின் பலனாக வைகுண்ட லோகத்தை அவருக்கு காட்சி கொடுக்கிறார். வைகுண்ட லோகத்தையே அவருக்கு காண்பித்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி 3வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அந்த அவருக்கு காண்பித்த அந்த வைகுண்ட லோகத்தை அவர் எப்படி பார்த்தாரோ அதை பட்டத்திரி இப்படி 4வது ஸ்லோகத்துல அதை சொல்ல போறார். வைகுண்ட லோகத்தை பட்டத்திரி பிரம்மா பார்த்ததை பட்டத்திரி தன்னுடைய மனக்கண்ணால் பார்த்து வர்ணிக்கும் அந்த வைகுண்ட லோகத்தை நாமளும் இப்ப மனக்கண்ணால பார்த்து தரிசனம் பண்ணலாம். மாயா யத்ர கதாபி நோ விகுருதே பாதே ஜகத்யோ பகிஹி சோஹ க்ரோத விமோக சத்வ சமுகா பாவாஸ்து தூரங்கதாக சாந்திரானந்த ஜரி ச யத்ர பரம ஜோதி பிரகாஷாத்மகே தத்தே தாம விபாவிதம் விஜயதே வைகுண்ட ரூபம் விபோ. மாயா யத்ர எந்த வைகுண்ட லோகத்துல அப்படின்னு போயிட்டோம். இப்ப இந்த இப்படி மாயா அப்படின்னா இந்த உலகம் சிருஷ்டி ஆகணும்னா மாயை இருக்கணும். மாயை இல்லாம இதெல்லாமே மாயை அப்படின்னு நம்ம ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். மாயைனா என்னன்றதுமோ அந்த அளவுக்கு தெரியாது. அந்த மாயை இல்லாமல் இந்த உலகத்தினுடைய இது நிகழாது. ஆனா வைகுண்ட லோகத்தில் அது இருக்கா அந்த மாயை அப்படின்னா இததான் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றார். மாயா யத்ர இந்த வைகுண்ட லோகத்தில் உலகத்திற்கே காரணமான மாயை அப்படிங்கிறது கதாபி ஒருபோதும் நோவிக்கிருத்தே. மாயை வந்தாதான் எல்லா மாறுதல்களும் ஏற்படும். அந்த மாயைங்கிற ஒண்ணு இருந்தாதானே மாறுதல்கள்லாம் ஏற்படும். அந்த எந்த விதமான மாறுதலையும் இங்கே காண முடியவில்லையே. மாயைன்னு வரும்பொழுதுதான் அதுக்கப்புறம் தான் ஒண்ணு ஒன்னா காலம் வருது அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்தோம். காலம் 3 காலங்கள், அதுல இருந்து அப்புறம் அகங்காரம் ஒண்ணு ஒன்னா வருதுங்கிறது நம்ம முன்னாடி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். சோ இந்த காலமும் அங்க எதுவுமே இல்லை. அப்ப எந்த மாறுதல்களுமே இல்லை. இந்த வைகுண்ட லோகத்தில் மாயை அப்படிங்கிறதுக்கு ஒருபோதும் எந்த மாறுதலும் இல்லாது உண்டாக்காமல் இந்த இடத்தில் காணப்படுகிறதே. காலத்தாலும் எந்த மாறுதலுமே இல்லையே. ஏன்னா காலமே அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்கு, பகவானோட கண்ட்ரோல்ல தானே காலமே இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இது எதுவுமே இல்ல. ஜெகத்யோ பகிஹி அந்த வைகுண்ட லோகம் 14 லோகங்களையும் இந்த வைகுண்ட லோகம் சொல்றமே. சத்தியலோகத்துல தானே பிரம்மா இருக்கார், அது இருக்கிறது அவருடைய இடம்னு சொன்னோம், இரண்ய கர்ப்பனான பிரம்மா. அப்ப இந்த வைகுண்ட லோகம் எங்க இருக்கு? ஜெகத்யோ பகிஹி. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த 14 லோகங்களையும் கடந்து, அப்ப சத்தியலோகத்திற்கும் மேலே இருக்கிறது இந்த வைகுண்ட லோகம். இது ஒளி வீசுகிறது. அப்புறம் சரி, இங்க மாயை இல்ல, காலத்துக்கு வழி இல்ல, குணங்களுக்கு வழி இல்ல, எதுவுமே இல்ல. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குங்கிறத ஒரு லைன்ல கொடுக்கிறார். அப்ப இது என்ன லோகம்னா சத்தியலோகத்துக்கு மேல இருக்கு இந்த வைகுண்ட லோகம் ஃபர்ஸ்ட் லைன்ல தெரியுது. அப்புறம் சோக குரோத விமோக சாத்வசமுகா பாவாஸ்து தூரங்கதாக. இன்னும் மாயை எல்லாமும் தூரம், காலம் எல்லாமும் கடந்து இருக்கு, எதுவுமே இல்லாம இருக்குன்னா மீதி எல்லாம் இன்னும் அடுத்தது இன்னும் எதை விட்டு விலகி இருக்கு இந்த வைகுண்ட லோகம்? தூரங்கதாக விலகி இருக்கிறது. எதையெல்லாம் விட்டு விலகி இருக்குங்கிறது செகண்ட் லைன்ல சொல்றார். குரோத சோகத்தை விட்டு விலகி இருக்கு. கோப குரோதத்தை விட்டு விலகி இருக்கு. விமோகம்னா மயக்கத்தை விட்டு விலகி இருக்கு. பயத்தை விட்டு விலகி இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தா இந்த மாதிரி இது உள்ளிட்ட உணர்ச்சிகள் இதெல்லாமே ஃபீலிங்ஸ், நமக்கு வரக்கூடிய ஃபீலிங்ஸ். ஒரு சோகமாகட்டும், ஒரு பயமாகட்டும், ஒரு கோபமாகட்டும், ஒரு மயக்கம், எல்லாமே இதெல்லாமே நமக்கு வரக்கூடிய ஃபீலிங்ஸ். இதெல்லாம் எதுவுமே இல்லாம வைகுண்டத்தை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கான், எங்கேயோ இருக்கு, தூரக்க இருக்கு. அதெல்லாம் தூரக்க போயிடும். வைகுண்ட லோகத்துல என்னத்துக்கு அதெல்லாம் இருக்க போகுது? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதாவது விலகி போயிடுதே. யாரு? இவர் பாக்குற பிரம்மா பாக்குறத. பிரம்மா என்ன சொல்றாருன்னா இவர்கிட்ட பட்டத்திரி கிட்ட இல்ல, பிரம்மா பாக்குறார், கண்ணால பாக்குறார். இவர் தன்னுடைய மனக்கண்ணால பாக்குறார்.
அவரு மனக்கண்ணால பாக்குறதை இப்ப நம்ம காட்சிப்படுத்திக்கிறோம், நாம இப்ப விஷுவலைஸ் பண்றோம். அப்ப அங்க பார்த்தா மாயைங்கிறதுக்கு இடமில்ல, காலம்ங்கிறதுக்கு இடமில்ல, கோபத்துக்கு இடமில்ல, சோகத்துக்கு இடமில்ல, மயக்கத்துக்கு இடமில்ல, பயத்துக்கு இடம், எந்த ஒரு ஃபீலிங்ஸுக்கும் இடமில்லாமல் இருக்கிறது அந்த வைகுண்ட லோகம். சாந்திரானந்த ஜரீஜயத்ர பரம ஜோதி பிரகாஷாத்மகே. சாந்திரானந்த ஜரீச்ச அப்படின்னா மிகுந்த ஆனந்த பெருக்கோட காணப்படுகிற அந்த வைகுண்ட லோகத்துல பார்த்தா ஒரே சந்தோஷம்தான், ஒரே சந்தோஷத்துல இருக்கா. இந்த உலகத்துல இந்த வைகுண்டத்துல பரமஜோதி அப்படின்னா ரொம்ப பிரம்ம ஜோதி, ஒரே பிரகாசம், பிரகாஷாத்மகே, ஒரே பிரகாசமாக ஒளி வீசுறது. அந்த வைகுண்டத்தை பார்த்தால் பிரம்மா பாக்குறார், ஒரே பிரகாசமா ஒளி வீசிட்டு இருக்கு. பிரம்மா பாக்குறதை இவர் பாக்குறாரு, இவர் அதுக்கு மேல அப்படியே அசந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு பட்டத்திரி. அப்படி பிரகாசமா இருக்கே குருவாயிரப்பா, இது என்ன விந்தை, இப்படி இருக்குமா வைகுண்டம் அப்படிங்கிறது இவருக்கு. விபோ, எங்கும் பரவி இருப்பவனே குருவாயிரப்பா, தத்தே தாம, ஓ உன்னுடைய இடம் தத்தே தாம, தாமம்னா அவர் இருக்கக்கூடிய அந்த வைகுண்டம். தாம விபாவிதம் விஜயத்தே வைகுண்ட ரூபம். விபோ, வைகுண்ட ரூபம் இருக்கே, இந்த வைகுண்ட ரூபமானது உன்னுடைய இடமாகப்பட்டது. இப்பேற்பட்ட இடமாது, உனக்குன்னு ஒரு நிரந்தர இடம் இருக்கே, அதுதான் இந்த வைகுண்டம். அந்த இடம் முன்னால் இப்படி பிரம்மாவுக்கு காட்டப்பட்டதே, இவ்வளவு அற்புதமான இடமாக காட்டப்பட்டதே, காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு, மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டு, இது எதுவுமே அங்க உள்ள நுழைய முடியலையே குருவாயிரப்பா. இங்க இருந்து நான் எதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறோம் அத்தனையும் நீ ஓன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கியே, ஒரு ஃபீலிங்ஸுக்கும் அங்க இடம் இல்லையே. ஒரே பரஞ்சோதி ஆனந்தத்தோட அப்படியே பிரகாசமாக ஒரு ஜோதி ஒளி விழம்போட அப்படி ஒரு பிரகாசமா காட்சி அளிக்கிறதே. அப்படி உன்னுடைய இடமான வைகுண்ட லோகத்தை பிரம்மாவிற்கு நீ காண்பித்தாயே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறார் பட்டத்திரி. 4வது ஸ்லோகத்துல பிரம்மா அதை பார்த்து பிரமித்து நிற்கிறார். இப்ப 5வது ஸ்லோகத்துல அவர் அங்க வைகுண்ட லோக காட்சியில தான் இருக்கார். 5வது ஸ்லோகத்துல அவர் என்னத்தை பாக்குறார்? யஸ்மின் நாம சதுர்புஜ ஹரிமணி ஸ்யாமாவதாத்விஷக நானாபூஷண ரத்ன தீபித திசோ ராஜத் விமானாலயாக பக்தி பிராப்த ததா விதோன்னத பதா திவ்யந்தி திவ்யா ஜனாஹ தத்தே தாம நிரஸ்த சர்வ சமலம் வைகுண்ட ரூபஞ்சயேத். இப்ப அந்த வைகுண்டத்துல யார் யார் இருக்கா? இப்ப வைகுண்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தாச்சு. 4வது ஸ்லோகத்துல வைகுண்டம் எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும்தான் பார்த்துக்கோம். இப்ப வைகுண்டத்தில் யார் யார் இருக்கா அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் சொல்ல போகுது. எஸ், இந்த வைகுண்டத்துல யார் யார் இருப்பா அப்படிங்கறத இப்ப சும்மா முன்னாடி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள். நித்தியசூரிகள்லாம் பகவானுக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்குவா, அங்க இருப்பா. முக்தாத்மாக்கள்னா யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த பூமியில பிறந்து தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் பக்தி சரணாகதி அப்படின்னு அதன் மூலமாக மோட்சம் பெற்றவர்கள் முக்தாத்மாக்கள். அவர்களும் அந்த வைகுண்டத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யஸ்மின் நாம சதுர்புஜா அப்படின்னா அந்த வைகுண்ட லோகத்தில், அந்த வைகுண்ட லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே முக்தாத்மாக்களாகட்டும் நித்தியசூரிகளாகட்டும் யாராக இருந்தாலும் சதுர்புஜா 4 கைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். யஸ்மின் நாம சதுர்புஜா ஹரிமணி ஷியாமாவ தாதத்விசக. ஹரிமணி ஷியாமா, ஹரிமணி அப்படின்னா ஹரினால பகவான் நீல கலர்ல இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீலமணி, அந்த நீலமணி இருக்குல்ல, நீலமணி போல ஷியாமாவ தாவத் விஷக. ஷியாமானாலும் நீல கலர், அதுல ரத்னங்கள்லாம் கோர்த்த அந்த ஒளி வீசிக்கொண்டு திகழ்கிறார்கள். எல்லாருமே பார்த்தா ஒரே மாதிரி ஒளி வீசிட்டு பிரகாசமா இருக்குன்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோமோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லோரும் ஒளி வீசிக்கொண்டு திகழ்கிறார்கள். எப்படி இருக்கா அப்படின்னா நானாபூஷண ரத்ன தீபித திசகா. நானாபூஷண பலவிதமான ஆபூஷணங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆபூஷணங்கள்லாம் எப்படி இருக்கு? ரத்ன தீபித, அதில் இருக்கும் ரத்தினங்கள், இந்த நீலமணி கோர்த்த ரத்தினங்கள்லாம் கோர்த்த அந்த ஆபூஷணங்கள் திசக, திசைகளுக்கெல்லாம், எல்லா திசைகளும் இருக்கு இல்லையா, அந்த திசைகள் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒளி வீசணும். இதனால ரிஃப்ளெக்ட் ஆகி திசைகள்லாம்
ஒளிகி வீசிக்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த திசைகளே பிரகாசமா இருக்கு. அந்த திசைகளுக்கு மேலும் பிரகாசத்தை இவைகள் எல்லாம் சேர்க்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த லைனை அவ்வளவு அழகா காமிக்கிறார் தீஷாட்ட. ராஜத் விமானாலயக, அது தவிர அது என்ன விமானம் அப்படின்னு பார்க்கும்போது ஒளி வீசக்கூடிய அங்க இருக்கிற விமானங்கள். இங்க எந்த மாதிரி விமானம்னு ராஜத் விமானா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறது. திவ்ய விமானங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய பிரகாசிக்கின்ற, அங்க பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய, ஒளி வீசிக்கொண்டு இருக்கக்கூடிய விமானங்கள். அந்த விமானங்களில் யார் யாரெல்லாம் சஞ்சரிக்கிறாளோ எல்லாரும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க வைகுண்ட லோகத்துல எல்லாரும் சஞ்சரிச்சுருக்கார்கள். அவள்லாம் யார் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பக்தி பிராப்த ததாவிதோன்னதபதா தீவியந்தி திவ்யாஜனாக. யாரு அவளுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி கிடைச்சது? இவாள்லாம் இந்த மாதிரி இவ்வளவு சௌகரியமா இவா இருக்காளே, எப்படி கிடைச்சது? அது சௌகரியம்னு நாம சொல்றோம். அந்த மோட்ச பிராப்தி அந்த நித்திய முக்தாத்மாக்களுக்கும் அந்த திவ்ய விமானங்களில் சஞ்சரித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கும் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, பக்தி பிராப்த, பக்தியால் கிடைச்ச அப்படிப்பட்ட அந்த உன்னத பதா, உன்னதமான அந்த பதம். உன்னதமான அந்த பதம் என்ன பதம்? அது வைகுண்ட பதவி. அவர்கள்தான் பெறுகிறார்கள். யாரு? பக்தியின் மேலீட்டால் உன்னதமான அந்த பதவியை பெறுபவர்கள் திவ்யாஜனாக. வைகுண்டத்தில் திவ்ய புருஷர்களாக, நித்திய சூரிகளாக, முக்தாத்மனாக்களாக ஒளி வீசிக்கொண்டு அந்த விமானத்தில் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். தத்தே தாம நிரஸ்த சர்வசமலம் வைகுண்ட ரூபம் பஜ்ஜயேத். தத்தே தாம, அதுதான் உன்னுடைய இடம். அது எப்பேற்பட்டது? நிரஸ்த சர்வசமலம், எந்த விதமான சமலம், மலம்னா தோஷம், அழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சர்வசமலம், எந்த விதமான தோஷமும் இல்லாதது. அப்படிப்பட்ட அந்த வைகுண்ட ரூபம் எப்படி இருக்கு? எப்பேற்பட்டது? எந்த விதமான தோஷமும் இல்லாதது. அதுவும் எது? அந்த வைகுண்ட ரூபம். வைகுண்ட ரூபம் அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு அதுக்கு இன்னும் ஒருபடி மேல ஒரு அர்த்தம் கொடுக்கிறார். தடைகளும் எதுவும் இல்லாதது. ஏன்னா குண்டம் அப்படின்னா தடை, வைகுண்டம்னா தடையை போக்க வல்லது. அப்ப தடைகளே இல்லாதது. அப்பேற்பட்ட உன்னுடைய வைகுண்டம் சிர்ஜயேத்து, சிறந்து விளங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த 5வது ஸ்லோகத்துல, போன ஸ்லோகத்துல வைகுண்டம் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்த பிரம்மாக்கு வைகுண்டத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணை கூர்மையா வச்சுட்டு பார்க்கும் பொழுதுதான் அங்க யாரெல்லாம் இருக்கா, இருக்கிறவாள்லாம் நித்திய சூரிகள், திவ்யாத்மாக்கள், முக்தாத்மாக்கள், அவ எல்லாரும் 4 கரங்களோடு அங்கு இருக்கிறார்கள். சதுர்புஜா 4 கரங்களோடு இருக்கிறார்கள். ரத்னமணிகளையும் நீலமணிகளையும் கோர்த்தா மாதிரியான ஆபரணம், நானாவித ஆபரணங்களை அணிந்து கொண்டிருப்பதால் திக்குகளுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கிற மாதிரி அவர்கள் மிகவும் ஒளிவீசி காணப்படுகிறார்கள். அங்க இருக்கிற திவ்யமான விமானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் பக்தியால் கிடைத்த அந்த உன்னதமான பதமான வைகுண்டத்தில் எந்த விதமான தோஷமும் இல்லாத, எந்த விதமான தடையும் இல்லாத அந்த வைகுண்டத்தில் அவர்கள் எல்லோரும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஏற்பட்ட உன்னுடைய வைகுண்ட ரூபம் ஜெயமாகட்டும் அப்படின்னு சொல்லி பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். 6வது ஸ்லோகம். இப்பதான் பட்டத்திரி முக்கியமான விஷயத்த சொல்ல போறார். இப்ப நம்ம இன்னும் டீப்பா கவனிக்கணும். இது வரைக்கும் பார்த்தவர் இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு உள்ள பார்க்க போறார் பிரம்மா. அத அற்புதமா இந்த ஸ்லோகத்துல பட்டத்திரி நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். முக்கியமான விஷயத்த பட்டத்திரி சொல்றாரு. என்னன்னா, வைகுண்ட லோகத்துல இப்ப இதெல்லாம் இருக்கு. இப்ப இவாள்லாம் இப்படி இருக்கா, இவாள்லாம் அதே மாதிரி இருக்கா, என்னென்ன மாதிரி இருக்கான்னு சொல்லியாச்சு, உருவகப்படுத்தியாச்சு. இப்போ பகவானுக்கு அங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பான்ற வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம். கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாளே. வைகுண்ட லோகத்துல எல்லாரும் கைங்கரியம் பண்றா. அந்த கைங்கரியத்தை எப்படி பண்ணணும் இப்ப சொல்லி கொடுக்கறது யாரு? சொல்லி கொடுக்கறது யாரு? மகாலட்சுமி தாயார். அவ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? பகவானோட காலடியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. உட்கார்ந்துட்டு அவரோட பாதத்தை எப்பயும் மென்மையா வருடி கொடுத்துட்டே இப்படித்தான் கைகரியம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறாள், காண்பிக்கிறாள். அங்க இருக்கிறவாளுக்கும் இன்னென்ன கைங்கரியம் இப்படி பண்ணணும்னு சொல்லியும் கொடுக்கிறா. அப்படிப்பட்ட மகாலட்சுமி, இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கிற அந்த மகாலட்சுமி அந்த வைகுண்டத்துல அவை எப்படி இருக்கா?
அவ சொல்லி கொடுக்கறான்றது அடுத்தபடி. அவ சொல்லி கொடுக்கறதான் வாழ்நாள் பூரா நம்ம கத்துக்க போறோம். ஆனா வைகுண்டத்தில் மகாலட்சுமியானவள் அங்க எப்படி இருக்கா அப்படின்னு அவளுடைய உருவகப்படுத்தி இந்த ஸ்லோகம் சொல்றது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நம்ம காட்சிப்படுத்திக்கலாம். நானா திவ்ய வது ஜனைர விவ்ரத வித்யுல்லத துல்யயா விஸ்வோன்மாதன ஹிருத்ய காத்ர லதயா வித்யோதிதா சாந்தரா त्वत्पादाम्बुज शौरभैक कुतुकाल लक्ष्मी स्वयं लक्ष्यते यस्मिन् विस्मयनीय दिव्य विभवा तत्ते पदन्ते इमे नाना दिव्य वधू जनै. இப்ப தாயாராகப்பட்டவள் எங்க உட்கார்ந்து இருக்கான்னு சொல்லியாச்சு. பகவானினுடைய காலடியில. குருவாயூரப்பா உன்னோட காலடியில. அவரு அங்க வைகுண்ட லோகத்துல ஒரு நாராயணனா இருந்தா என்ன, பரபிரம்மமா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, இவருக்கு குருவாயூரப்பன் தான் வட்டத்துக்கு. இவர் என்ன சொல்றார், குருவாயூரப்பா உன்னுடைய பாதத்தில் வருடி கொடுத்துட்டு மகாலட்சுமியானவள் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை நானா திவ்ய வது. வதுன்னா பெண்கள். வது ஜனை பெண்கள், ஜனங்கள். யார் அந்த வது ஜனம் அப்படின்னா பலவிதமான பணிவிடைகள் பண்ண. யாருக்கு பணிவிட? மகாலட்சுமிக்கு பணிவிடை பண்ணக்கூடிய வது தேவஸ்திரீகள். வது ஜனைரபிவிருதா வித்யுல்லதா துல்யயா. அவள் எப்படி நிக்கிறா அப்படின்னா அது மகாலட்சுமியை சூழ்ந்துட்டு நின்று இருக்கா. அப்ப மகாலட்சுமி ஆகப்பட்டவள் தேவஸ்திரீகளால் சூழ்ந்து கொண்டு பணிப்பெண்களால் சூழப்பட்டு இருக்கிறாள். வித்யுல்லதா துல்யயா. மேலும் லதா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், கொடி. லதான்னா கொடி. வித்யுல்லதா அப்படின்னா மின்னல் கொடி, மின்னல் போன்ற கொடி, மின்னல் கொடி அப்படின்னு சொல்லலாம். மின்னல் கொடி ஒளி வீசி கொண்டு இருக்கும். அந்த மாதிரி அம்பாளி அவளுடைய தாயாரினுடைய திருவேணி அங்கு காட்சி அளிக்கிறது. ஒளி வீசிண்டு இருக்கு. எப்படி இருக்கா? சிறுத்த இடையோட. வித்யுல்லதா துல்யயா, சிறுத்த இடையோட, மின்னல் கொடி போன்ற அப்படி ஒரு மெல்லிய தேகத்தோட ஒளி வீசிக்கொண்டு தாயாரானவள் இத்தனை பணிப்பெண்கள் புடைசூழ அங்கு பகவானின் காலடியில் காட்சி தருகிறாள். உட்கார்ந்து இருக்கா. இவர் காட்சிப்படுத்துறார். அத உட்கார்ந்து இருக்கா. விஸ்வோன்மாதன ஹிருத்ய காத்ரலதயா வித்யோதிதா சாந்தரா. விஸ்வோன்மாதன, இந்த உலகத்தையே, விஸ்வ உலகம், விஸ்வோன்மாதன அப்படின்னா இந்த உலகத்தையே மயக்கக்கூடிய ஹிருதய அழகான, காத்ரலதையா சகன ஜனங்களையும் மயக்கும் கொடி போன்றங்கிறார். யார் இருக்கா? தாயார். இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் மயக்கக்கூடிய அளவிற்கு மின்னல் கொடி போன்று அவள் காட்சி தருகிறாள். அப்படிப்பட்ட உடலால் வித்யோதயா சாந்தரா, திக்கு திசைகளுக்கெல்லாமும் ஒளி சேர்க்கிறாள். அப்படிப்பட்ட உடலால், மின்னல் கொடி போன்ற உடலால் திக்கு திசைகளுக்கெல்லாம் அவள் ஒளி சேர்க்கிறாள். அம்பாள் பொன்னது, தாயார் பொன்னிறம் தானே. அவள் ஒரு விளையாட்டாக சொல்லுவது உண்டு. கிருஷ்ணர் பிறந்த பொழுது, கிருஷ்ணர் பிறக்கிறதும் இருட்டு, ராத்திரி, பாதராத்திரி, மழை கொட்டுன்னு கொட்டுறது, ஒரே இருளோகரம், எங்கேயும் ஒரு விளக்கு இல்ல, வெளிச்சம் இல்ல, எதுவும் இல்ல. இவரும் கருப்பு பிறந்தது. கருத்த மேனியில் அவர் பிறந்திருக்காருன்றதை காட்டுறதுக்கே மகாலட்சுமியானவள் மார்பில் பொன்னிறத்தில் அவள் இருந்த காரணத்தினாலதான் தெரிஞ்சுதுன்னு கிண்டலாக பரிகாசமாக இத ஒரு ஃபன்னா சொல்றது உண்டு. அம்பாள் அப்படி பொன்னிறமாக அவருடைய மார்பில் ஜொலித்து கொண்டிருக்கிறாள். அப்ப அவளுடைய அந்த ஜொலிப்பு, அந்த பிரகாசம் திக்கு திசை எல்லாம் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒளியை, அந்த பிரகாசத்தை அவள் சேர்க்கிறாள். மேலும் குருவாயூரப்பா, त्वत्पाद अम्बुज, त्वत्पाद अम्बुज, உன்னுடைய தாமரை பாதம். அம்புஜம்னா தாமரை, அது எல்லாருக்கும் தெரியும். பாதம்னா பாதம்னு தெரியும் எல்லாருக்கும். குதுகால் லக்ஷ்மி அம்புஜ சௌரபைக குதுகால் அப்படின்னா, சௌரபைக அப்படின்னா என்ன அர்த்தம்னா நறுமணம். உன்னுடைய தாமரை பாதம் இருக்கிறதே, அதுல என்ன என்ன கிடைக்கிறதுங்க? திருவடை தாமரையின் நறுமணம், அதனுடைய நறுமணம் கிடைக்கிறது. அந்த நறுமணத்தை மட்டுமே, அந்த நறுமணத்தில் மட்டுமே குதுகால் ஈடுபாடு கொண்டவளாக யாரு? மகாலட்சுமி தாயார். அந்த உன்னுடைய
தாமரை போன்ற பாதங்களிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தில் மட்டும் ஈடுபாடு கொண்டவளாக, அப்படி அது மட்டும் கொண்டவளாக லக்ஷ்மி ஸ்வயம் ஜாயத்தே, அந்த லக்ஷ்மி தேவியானவள் திகழ்கிறாள். அது மட்டுமே அங்க அதுக்காக மட்டுமே ஸ்வயம் ஜாயத்தை, அதுக்காக மட்டுமே அவள் அங்கு அந்த நறுமணத்தை முகர்வதையே காரணமாக கொண்டு அவள் உன்னுடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். யஸ்மின் விஸ்மயனீய திவ்ய விபவா தத்தே பதம் தேகினே. அந்த லக்ஷ்மி தேவி, இப்ப அந்த லக்ஷ்மிக்கு என்னதான் வேணும், என்ன பண்ணணும்ன்ற அவன் அப்படின்னா, உன்னோட திருவடியை அவளுக்கு வருடணும், உன்னோட திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும், உன்னோட திருவடியில் இருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை அவள் முகர வேண்டும். இவ்வளவுதானே. இதில் மட்டுமே நாட்டம் கொண்டவளாக அவள் இருக்கிறாள். யஸ்மின் விஸ்மயனீய திவ்ய விபவம் அப்படின்னா, இந்த வைகுண்ட லோகத்தில் விஸ்மயம் அப்படின்னா ஆச்சரியப்படத்தக்க, இப்படி வியக்கத்தக்க தெய்வீகமான விபவா பெருமைகளை கொண்டு லக்ஷ்மி எழுந்தருளி இருக்கிறாள். குருவாயூரப்பா, இந்த வைகுண்ட லோகத்தில் இப்படிப்பட்ட ஆச்சரியமான வியக்கத்தக்க தெய்வீகமான இந்த பெருமைகளை எல்லாம் தாங்கிட்டு இப்படி லக்ஷ்மி தேவி உன்னுடைய பாதார விந்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளே. தேகிமே, அவனுடைய விடமான அந்த வைகுண்டம், அந்த வைகுண்ட லோகத்தை நீ எனக்கும் கொஞ்சம் அடியே, எனக்கும் கொஞ்சம் நீ கொடுக்க கூடாதா? அதுக்காக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? அப்படி மகாலட்சுமி சொன்ன மாதிரி உனக்கு நானும், எப்படி அவ சொல்லி கொடுக்கிறா இல்லையா, எப்படி கைங்கரியம் எல்லாம் பண்ணணும்னு, நானும் உனக்கு கைங்கரியத்தை பண்ண வேணும் இல்லையோ, அந்த பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்து அருள வேண்டும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல பட்டத்ரி சொல்றார். அப்போ கைங்கரியம் பண்றது எப்படிங்கிறத தாயார் சொல்லி கொடுக்கிறா. சொல்லி கொடுத்த அந்த தாயாராகப்பட்டவள் வைகுண்ட லோகத்தில் எப்படி இருக்கிறாள், அந்த காட்சி தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அவள் தேவஸ்திரீகளுக்கு இடையில் மின்னல் கொடி போன்ற தோற்றத்துடன், இந்த உலகையே மயக்கக்கூடிய அழகோடு பகவானின் குருவாயூரப்பா உன்னுடைய தாமரை பாதங்களின் கீழே அமர்ந்திருக்கிறாள். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அவளுக்கு வேறு என்ன ஆசை? உன்னுடைய பாதார விந்தத்தின் நறுமணத்தை அவள் எப்பொழுதும் முகர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவளுக்கு வேண்டியதெல்லாம் என்ன? உன்னுடைய பாதத்தை வருடிக்கொண்டே இருக்க வேண்டும், உன்னுடைய பாதத்திற்கு கைங்கரியம் பண்ணணும், உன்னுடைய பாதார விந்தத்தில் கிடைக்கக்கூடிய நறுமணத்தை முகரணும். இதுதானே. அப்படிப்பட்டவள், எப்படிப்பட்ட மகாலட்சுமி, எப்படி இருக்கிறாள் இவள் அப்படின்னு வியக்கத்தக்க அளவுக்கு இங்க இருக்காளே. உன்னுடைய இருப்பிடமான அப்பேற்பட்ட அந்த வைகுண்டத்தில் இப்படி நானும் தாயார் சொல்லி கொடுத்தா மாதிரி, மகாலட்சுமி தாயார் சொல்லி கொடுத்தா மாதிரி நானும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் குருவாயூரப்பா, அதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல கேட்கிறார். 7வது ஸ்லோகம். தத்ரைவம் பரிதர்ஷிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம் भासत्कोटिल सत्किरीट कटकात्या कल्पद्री प्राकृति श्रीवत्साङ्गितमात्त कौस्तुभमणि छायारुणङ्कारणम् विश्वेशान्तवरूपमैक्षतवितिस्तत्ते विभो भातु मे. இப்போ பகவான் நாராயணனின் வைகுண்ட தர்சனம். இப்ப எல்லாரையும் பார்த்தாச்சு. இப்ப ஹைலைட் என்ன? இது வரைக்கும் எல்லாரையும் பார்த்தேளே, நம்ம நாராயணனை பார்த்தோமோ எங்கேயாவது? குருவாயூரப்பா, இப்ப நான் உன்னை பார்க்கணும்ன்றார் பட்டத்தில். எல்லாரும் பார்த்தாச்சு. மகாலட்சுமியும் பார்த்தாச்சு, நித்தியசூரிகளை பார்த்தாச்சு, முக்தாத்மாக்களை பார்த்தாச்சு, பக்தியின் மேலீட்டால் அங்க யார் யாரெல்லாம் போனாலும் அவளெல்லாம் பார்த்தாச்சு, அங்க இருந்த விமானங்களை பார்த்தாச்சு, எல்லாம் 4 புஜத்தோட இருப்பான்னு பார்த்தாச்சு, வைகுண்டத்தின் தரிசனத்தை பார்த்தாச்சு. இன்னும் யாரை நம்ம பார்க்கல? நாராயணனை அங்கே இன்னும் நாம் பார்க்கவில்லை. குருவாயூரப்பா, நான் உன்னை பார்க்கணும். தத்ரைவம், அதே வைகுண்ட லோகத்தில் பிரதிதர்ஷிதே, பிரம்மாவுக்கு நீ வெளிப்படுத்திய நிஜபதே, உனது இருப்பிடத்திலே ரத்னாசனாத்யாசிதம், ரத்னங்கள் இழைத்த சிம்மாசனத்திலே, ரத்னாசன அத்தியாசிதம்னு பிரிங்க, ரத்னங்கள் இழைத்த அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திருமேனி. இவ்வளவு நாளி நம்ம எல்லாம் என்ன கற்பனை பண்ணிருந்திருப்போம்? பகவான் வைகுண்டத்திலே நம்ம பள்ளி கொண்டு இருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருந்திருப்போமா? ஆனால் பள்ளி கொண்ட இடம் அது அல்ல. அங்க சிம்மாசனத்துல உக்காந்துன்னா இருக்கு, அமர்ந்த கோலம் தான் அங்கு வீற்றிருக்கிறார். ரத்ன சிம்மாசனத்தில், ரத்னங்கள் இழைந்த சிம்மாசனத்தில் பிரம்மாவுக்கு நீ உன்னுடைய வெளிப்படுத்தினாயே அந்த உன்னுடைய இருப்பிடத்தில், ரத்ன சிம்மாசனத்தில் நீ அமர்ந்திருக்கிறாய். அப்பேற்பட்ட திருமேனி
எனக்கு தெரியறதேங்கிறார் பட்டத்திரி. அப்போ இங்க அமர்ந்த திருக்கோலம்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் வைகுண்டத்தில். அப்போ இந்த அப்ப படுத்த கோலம் எங்க? கிடந்த கோலம். கிடந்த கோலம் எங்கன்னு பார்த்தா பார்க்கடல்ல தான். பார்க்கடல்ல தான் அவருக்கு பள்ளி கொண்ட கோலம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது திருப்பார்கடல்ல நம்ம இப்ப தெரிஞ்சுட்டாச்சு. இப்ப அங்க ரத்ன சிம்மாசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அது எனக்கு தெரியுது அப்படிங்கிறார் பட்டத்திரி. இப்ப சிம்மாசனத்தில் அமர்ந்து இருப்பவர் எப்படி இருக்கார்? பாஸ்வத் கோட்டி லசத் கிரீட்ட கடகா யாக்கல்ப தீப்ராகிருதி. பாஸ்வத் கோட்டி லசத்து கிரீட்ட. பாஸ்வான்னா சூரியன். கோட்டி சூரிய பிரகாசம். கோட்டி சூரிய பிரகாசத்தோடு அவர் ஒளி வீசுறாரான்னா சூரியனோட ஒளி எல்லாம் இவர்கிட்ட வைக்கப்பட்டு ஓட வேண்டியதுதான். ஆனா இங்க எப்படி அப்படின்னு பார்த்தா அவர் போட்டு இருக்காரு கிரீட்டம். அதுக்கு சொல்றார் கோட்டி சூரிய பிரகாசத்தோடு ஒளி வீசக்கூடிய கிரீட்டத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அந்த கிரீடத்தை நீ போட்டு இருக்க. கடகாதி. கடகாதின்னா என்னன்னாக்க கைவளை. கைவளை நம்ம என்ன இங்கிலீஷ்ல அதை பிரேஸ்லெட்னு சொல்லுவோமா? அதுதான் கங்கணம்னு சொல்லலாமா? சொல்லலாம். அந்த கைவளை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இன்னும் நிறைய அணிகலன்கள் எல்லாத்தையும் நீ போட்டு இருக்க. எல்லாமே ஆக்கல்ப தீப்ர, எல்லாமே மிகுந்த ஒளி வீசுறது, ஒரே பிரகாசமா இருக்கு. அப்படி பலவிதமான ஆக்கிருதி வடிவத்தை உடைய ஆபரணத்தை, பலவிதமான உருவங்களை. ஆக்கிருத்தின்னா பகவான ஆக்கிருத்தின்னு எடுத்துக்கூடாதீங்க. அந்த ஜுவல்ஸ்ல எல்லாம் விதவிதமான ஜுவல்ஸ் இருக்கும்ல, பலவிதமான உருவங்களை கொண்ட அதையெல்லாம் நீ அணிந்து கொண்டிருக்கிறாய். நீ போட்டு இருக்க குருவாயிரப்பா. அதெல்லாம் பாக்குறேன் நானு, எனக்கு தெரியுது. ரத்ன சிம்மாசனத்தில் நீ உட்கார்ந்து இருக்க. விதவிதமான அணிகலன்களை எல்லாம் நீ போட்டு இருக்க. கோட்டி சூரிய பிரகாசத்தோட உன்னுடைய கிரீட்டம் ஜொலிக்கிறது. கையில கைவளையெல்லாம் போட்டு இருக்க. அது தவிர நீ இவ்வளவு ஜுவல்ஸ் எல்லாமும் போட்டு இருக்க. ஸ்ரீவத் சாங்கிதம். அடுத்தது என்ன சொல்ற? ஸ்ரீவத் சாங்கித. ஸ்ரீவத் சாங்கித மாத்த கௌஸ்துபமணி. ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மரு, ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மரு உன்னுடைய மார்பில் தெரியறதே எனக்கு. பெருமாளை விட்டு பிரியாத பிராட்டி திருமார்பில் ஒளி வீசுகிறாளே, அதுவும் எனக்கு தெரியறதே. என்னடா இப்பதான் போன ஸ்லோகத்துலதான் அவ பாதார விந்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னா, இப்ப என்னமோ திருமார்பில் இருக்கான்னா அம்பாள் பல ரூபத்தில் எடுத்து எப்படி தாயாராகப்பட்டவள் பல ரூபத்துல எங்க வேணாலும் இருப்பா, எப்படி வேணாலும் இருப்பா. ஆனா அவரை விட்டு எப்பயுமே பிரியணும்னு அவர் நினைக்காதவோ, அதனால அவ மார்பில எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பவள். கைங்கரியம் பண்ணணுங்கிற நேரம் வரும் பொழுது இப்படி பாதத்தில் அமர்ந்து கொண்டு அவருக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்யக்கூடியவள். அதனால் அப்பொழுது அந்த கோலம், இப்பொழுது இந்த கோலம். கௌஸ்துபமணி. கௌஸ்துபமணி அப்ப திருமார்பில கௌஸ்துபமணியையும் அவர் போட்டு இருக்கார். மரு கௌஸ்துபமணி சாயாருணம். அந்த கௌஸ்துபமணியின் ஒளியால அந்த காந்தி, காந்தினா பிரகாசம், அந்த பிரகாசத்துல உன்னுடைய திருமார்பும் அதனுடைய ரிஃப்ளக்ஷன் அந்த ஸ்ரீவத்சம்ங்கிற அந்த மருவுல பட்ட உடனே ரெண்டும் சேர்ந்து என்ன உருவத்தை கொடுக்கிறது? சாயா ருணம் காரணம். இது காரணமாக இருந்து, ருணம்னா என்ன? ருணம்னா காயம் பட்டுடுத்துனா எப்படி இருக்கும்? ஒரு சிகப்பு கலர் வரும். அந்த மாதிரி சிவந்த பிரகாசமான ஒரு தோற்றத்தை உனக்கு காட்டுறதே குருவாயிரப்பா. இப்ப நீ நல்லா சிவந்து பிரகாசமா காட்சி தர எனக்கு. அந்த இடத்துல கௌஸ்துபமணி, அந்த கௌஸ்துபமணியினுடைய பிரகாசம் மருவுல படுறது, மருவுல பதப்பட்டு அதோட ரிஃப்ளக்ஷன் உன்னுடைய மார்புல பட்ட உன்னை, அடடா உன்னுடைய மேனி எப்படி இருக்கு தெரியுமா? சிவந்த மேனியா அழகா காட்சி அடிக்கிறது அப்படிங்கிறார். விஸ்வேஷாம் தவ ரூபமைக்ஷத விதி தத்தே விபோ பாத்துமே. விஸ்வேஷாம் அப்ப இந்த உலகத்திற்கு ஆதி காரணம். விஸ்வேஷாம் அப்படின்னா இந்த உலகத்திற்கு ஆதி காரணமாக இருந்தவன் நீ. உன்னுடைய ரூபம் தவ ரூபம், உன்னுடைய இப்படிப்பட்ட வடிவத்தை ஐக்ஷத விதி. விதினா யாரு? பிரம்மா. ஐக்ஷதன்னா காட்டுறது. பிரம்மாவிற்கு நீ காட்டினாயே இப்படிப்பட்ட ரூபத்தை. ஆதி காரணமாக இந்த உலகத்திற்கு உலகத்திற்காக இருந்தவனே குருவாயிரப்பா, இப்பேற்பட்ட இந்த ரூபத்தை, அற்புதமான இந்த ரூபத்தை நீ பிரம்மாவிற்கு காட்டினாயே. தத்தே விபோ பாத்துமே. விபோ எங்கும் பரவி இருப்பவனே குருவாயிரப்பா, இப்படிப்பட்ட திருமேனி எடுத்துக்கொண்டவனே, அந்த உன்னுடைய திருமேனியை நானும் பார்க்கணுமே, எனக்கும் அனுகிரகம் பண்ணு, நானும் அங்க வரணும்னு சொல்லி பட்டத்திரி கேட்கிறார். அப்பேற்பட்ட பகவானினுடைய அந்த காட்சி வைகுண்ட ரூபத்தில், அந்த வைகுண்ட ரூபத்தில் பிரம்மாவிற்கு வெளிப்படுத்தின அந்த நிஜ ரூபம் உன்னுடைய இருப்பிடத்திலே ரத்தின சிம்மாசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய உன்னுடைய திருமேனி
இதுல இருந்து அந்த திருமேனியில கோட்டி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய கிரீடம், அந்த ரத்ன கிரீடத்தோடயே நீ அணிந்துட்டு இருக்க. கைவளை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நானாவித அணிகலங்கள் எல்லாத்தையும் நீ போட்டு இருக்கிற. பலவிதமான ஆபரணங்களை நீ போட்டு இருக்க. ஸ்ரீவத்சங்கிற மறு, கௌஸ்துபம்ங்கிற மணிமாலை, இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் பட்டு உன்னுடைய மேனி ஆகப்பட்டது சிவந்து அழகா பிரகாசமா தெரியறதே. அப்படிப்பட்ட உன்னுடைய ரூபம் இந்த ஒரு உலகத்திற்கே ஆதி காரணமாக இருந்தது. அதை பிரம்மா பார்த்தார். அதை நானுமே என்னுடைய மனக்கண்ணால் பார்த்து ரசிக்கிறேனே குருவாயூரப்பா. அதை நான் பார்ப்பதற்கு, அங்கு வந்து பார்ப்பதற்கு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறார். 7வது ஸ்லோகத்துல. 8வது ஸ்லோகம். காலாம்போத கலாய கோமல ருச்சி சக்ரேண சக்ரம் திஷா ஆவ்ருண்வானமுதார மந்த ஹசிதஸ்யந்த பிரசன்னானனம் ராஜத்கம்பு கதாரி பங்கஜதர ஸ்ரீமத்புஜா மண்டலம் ஸ்ரஷ்டுஸ்துஷ்டிகரம் வபுஸ்தவ விபோ மத்ரோகமுத்வாசயே. கால அம்போத. காலன்னா கருப்பு, அம்போதன்னா மேகம், கார் மேகம், கருப்பு மேகம். மழை வர்றதுக்கு அப்படியே கருத்த மேகமா இருக்கு, மழை கொட்ட போறதுன்ற மாதிரி அந்த மேகம் போல. ஆனா அப்ப குளிர்ச்சியா சில்லுன்னு ஒரு காத்து வீசும். அந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவனே. கலாய கோமல ருசி. கோமலம் அப்படின்னா சாஃப்ட், கலாய அப்படின்னா கலாயப்பூ. கலாயப்பூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த காயாம்பூ, அதோடைய அழகு. ருச்சி சக்கரேன. ருச்சி சக்கரேன, சக்கரம்னா இந்த இடத்துல சக்கரம் ரவுண்டு. அப்படியே ருச்சி சக்கரேன அப்படின்னா ஒளிவட்டம். அப்படி ஒளிவட்டமாக தெரியக்கூடிய உன்னுடைய திருமேனி. அப்படிப்பட்ட திருமேனியை கொண்டவனா நீ இருக்கியே. அப்ப கருப்பு மேகம், கருப்பு மேகத்துல குளிர்ச்சியா இருக்கு, அழகு மிக்கதா இருக்கார். ஒளி வீசக்கூடிய சக்கரம், ஒளிவட்டம் மாதிரி ரொம்ப அழகா நீ உன்னுடைய திருமேனி காட்சி தர்றது அந்த இடத்துல. சக்கரேன சக்கரம் திஷா ஆவ்ருண்வானமுதாரமந்த ஹசிதஸ்யந்த பிரசன்னானனம். ஆவ்ருண்வானம் அது இந்த திசைகளுக்கெல்லாம், அந்த திருமேனியாகப்பட்டது இந்த திசைகளுக்கெல்லாம் இன்னும் ஒளியை கூட்டுறது. ஆவ்ருண்வானம் உதார, அழகியான. ஆவ்ருண்வானம் உதார மந்த ஹசித. ஹசிதம்னா புன்னகை, சிரிப்பு. மந்த ஹசிதன்னா புன்னகை. ஆவ்ருண்வானம் உதார மந்த ஹசித அப்படின்னா அழகான மெல்லிய புன்னகை. புன்னகையே மெல்லிசு, அதுல மெல்லிய புன்னகை, அழகான மெல்லிய புன்னகை. ஸ்யந்த பிரசன்னானனம் அப்படின்னா ஒளி வீசுகின்ற ஒன்று. ஏற்கனவே ஒளிவட்டம் பின்னாடி தெரியறதுன்னு இப்பதான் சொன்னேன். அதுல ஒளி வீசுகின்ற முகத்தை வச்சுட்டு இருக்க நீ, அதுல ரொம்ப அழகா உன்னுடைய புன்னகையும் ஒளி வீசுறதே குருவாயிரப்பா. அது மட்டுமா, ராஜன் கம்பு கதாரி பங்கஜதர ஸ்ரீமத் புஜா மண்டலம். அப்போ அதோட இல்ல, அது மட்டுமா, கம்பு ஒளி வீசுகின்ற கம்பு அப்படின்னா பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு, கௌமோதகி என்னும் கதை, சுதர்சன சக்கரம், இன்னொரு கையில் தாமரை, இதையெல்லாம் ஏந்தி இருக்கிற அழகிய புஜா மண்டலம். புஜானா எழுதியுள்ள திருக்கரங்களை கொண்டவனாகவும் நீ அங்க காட்சி தந்துருக்க. சிரஷ்டு ஸ்துஷ்டிகரம் வபுஸ்தவ விபோ மத்ரோகம் உத்வாசையேத்து. சிரஷ்டு அப்படின்னா உலகை படைக்கக்கூடிய அந்த பிரம்மாவிற்கு. பிரம்மா அங்க நின்றுட்டு அவரு தானே பார்த்துட்டு இருக்கார். அவரு பாக்குறத அவருக்கு இந்த அளவு தோணித்தோ இல்லையோ, பட்டத்திரிக்கு தோணின அளவுக்கு பிரம்மாவுக்கு தோணித்தோ இல்லையோ, ஆனா பிரம்மா பாக்குறத பட்டத்திரி இங்க டிஸ்கிரைப் பண்றார். இந்த உலகை படைக்கிற அந்த பிரம்மாவிற்கு, சிரஷ்டுன்னா அந்த பிரம்மாவிற்கு, துஷ்டிகரம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விபோ குருவாயிரப்பா தவ வபுகு உன்னுடைய இந்த திருமேனி மத்ரோகம் உத்வாசையேத்து என்னுடைய வியாதியை, மத்ரோகம் ரோகத்தை, என்னுடைய வியாதியை போக்கட்டும். என்னுடைய வியாதியை இந்த உன்னுடைய திருமேனியினுடைய அழகானது போக்கட்டும். பிரம்மாவிற்கு கொடுத்த ஆனந்தத்தை, அப்படிப்பட்ட அந்த திருமேனி என்னும் அந்த ஆனந்தத்தை எனக்கும் கொடுத்து என்னுடைய ரோகத்தையும் போக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல கேட்டுக்கிறார். கருப்பு மேகத்தை போல குளிர்ச்சியா இருக்கு, அழகு மிக்கதா இருக்கு, ஒளிவட்டம் வீசக்கூடிய அந்த சக்கரத்தில் இருக்கார். அது திசையெல்லாம் ஒளி இன்னும் அழக கூட்டுறது. அதோட இல்ல, மெல்லிய அழகான புன்னகை, அந்த புன்னகை ஒளி வீசுகின்ற திருமுகத்தை இன்னும் அழகா காட்டுறது. அதோட நீ என்ன வச்சுட்டு இருக்க, உன்னுடைய 4 கரங்களில் அந்த புஜா மண்டலத்தில் கதைய வச்சுட்டு இருக்க, சுதர்சன சக்கரத்தை வச்சுட்டு இருக்க, கௌமோதகியை வச்சுட்டு இருக்க, தாமரை புஷ்பத்தை வச்சுட்டு இருக்க. இத்தனையும் வச்சுண்டு அந்த பிரம்மாவிற்கு
அவருடைய சிருஷ்டிக்காக அவர் உன்னை பார்க்கிற அந்த நேரத்துல அவருக்கு நீ இப்படிப்பட்ட காட்சியை கொடுக்கிற, அந்த காட்சி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்பேற்பட்ட இந்த திருமேனியை பார்க்கிற தரிசனத்தை கொடுக்கும் எனக்கு என்னுடைய ரோகத்தையும் நீ போக்குவாயாகன்னு சொல்லி 8வது ஸ்லோகத்திலேயே ஒரு அப்ளிகேஷனை போட்டார். 9வது ஸ்லோகம். திருஷ்ட்வா சம்பிருத சம்பிரம கமல போக்தோத்பாத பாதோருகே ஹர்ஷாவேஷவசம் வதோ நிபதித பிரீத்யா கிருதார்த்தி பவ ஜானாஸ்யேவ மனீஷிதம் மம விபோ ஞானம் ததா பாதய த்வைதாத் வைத பவத் ஸ்வரூப பரமித்யாச்சஷ்டதம் த்வாம் பஜே. திருஷ்ட்வா குருவாயூரப்பா, இப்ப இந்த பிரம்மா பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார், எனக்கு தரிசனம் கொடுத்துட்ட, அதெல்லாம் சரிதான், இப்ப எனக்கு ஞானம் வேணுமே, நான் எப்படி சிருஷ்டி பண்றது, எனக்கு ஞானம் வேணும். திருஷ்டுவா குருவாயூரப்பா, நான் இங்க யார நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் எல்லாரையும் தரிசித்த பின் சம்பிரம பிரமித்து போய் கமலபூ கமலமாகிய தாமரை பூவில் தோன்றிய அந்த பிரம்மதேவன் பத்பாத பாதோருகே உன்னுடைய பாதமான தாமரையில தமாலும் உள்தான். யாரு? பிரம்மன். இப்ப என்ன பண்ணிட்டார்? மகிழ்ச்சி தாங்க முடியாம உன்னுடைய பாதத்தில் விழுந்து வணங்கினார். நீ உடனே என்ன பண்ணின? தொத்பாத பாதோருகே உன்னுடைய பாதத்தில் விழுந்து வணங்கினார். ஹர்ஷோத் வருஷ வதம் வதோ நிபதிதக பிரீத்யா கிருதார்த்தி பவன். அப்ப உன்மீது அன்பு மகிழ்ச்சி எல்லாம் பொங்கி வர அவருக்கு மனசு நிறைவு, மனசு நல்ல மனசு நிறைஞ்சு போச்சு. அப்புறம் ஒன்ன பார்த்து, குருவாயூரப்பா உனக்குத்தான் தெரியும் எது. உடனே இவர் என்ன பண்றாரா, அவர் அப்படியே தூக்கி நிறுத்துறாராம். யார? பிரம்மாவை தூக்கி இவர் நிறுத்துறார். உனக்குத்தான் தெரியுமே, எது தெரியும்? மனீஷிதம் விபோ, என்னுடைய விருப்பம் நீதான் புரிஞ்சுப்ப. என்னன்னு? ஞானம் ததா பாதைய, எனக்கு ஞானத்தை கொடு, எனக்கு ஞானத்தை கொடு. என்னத்துக்காக ஞானம்? அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதா? சிருஷ்டி பண்ணுன்னு நீ என்ன படைச்சுட்ட, அதுக்கு எனக்கு ஞானம் இல்லையே, அந்த ஞானத்தை நீ எனக்கு கொடு. நான் யார்? நான் இந்த சிருஷ்டி பண்ணணுமே, எப்படி சிருஷ்டி பண்றது, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், இதெல்லாம் எனக்கு தெரியணும், இது எதுவுமே தெரியாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். துவைத பவத் ஸ்வரூப, துவைத அத்வைத உன்னுடைய ஸ்வரூபமான தன்மையை சொல்லக்கூடிய, அதாவது துவைதமாகவும் அத்வைதமாகவும் இருக்கக்கூடிய உன்னுடைய ஸ்வரூபத்தை எனக்கு நீ சொல்லு என்று பிரம்மா வேண்டினார். அப்படிப்பட்ட உன்னை தம் துவாம் பஜே, உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த ரூபத்தை பார்த்த உடனே பிரம்மா என்ன பண்றார்? எல்லோரும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பகவானை பார்த்தார், சந்தோஷப்பட்டார். அவருடைய தாமரை போன்ற பாதத்தில் பிரம்மதேவன் என்ன பண்ணினார்? மகிழ்ச்சியின் காரணமாக, மகிழ்ச்சி அதிகமாக போகும் பொழுது விழுந்து நமஸ்கரித்தார். அன்பு மகிழ்ச்சி எல்லாம் பொங்கி வர மனநிறைவு பெற்றார். அப்புறம் உன்னை பார்த்து கேட்கிறார், குருவாயூரப்பா எனக்கு ஞானம் வரல, நீ என்ன சிருஷ்டி பண்ணணும்னு சொல்லிட்ட, என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி நிக்கிறேன், நான் யாருன்னே எனக்கு தெரியல, எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்கிறார். அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தில் உள்ளவனே உன்னை நான் பஜிக்கிறேன் அப்படிங்கிறார் பட்டத்ரி. 10வது ஸ்லோகம். ஆதாம்ரே சரணே விநம்ரமததம் ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷன் போதஸ்தே பவிதான சர்க விதிபிர்பந்தோ விசஞ்சாயதே இத்யாபாஷ்ய கிரம் பிரதோஷ்ய நிதரம் தச்சித்த கூಢ ஸ்வயம் சிருஷ்டௌ தம் சமுதைரயஸ் பகவன் உல்லாசயோல்லாகதா. ஆதாம்ரே சரணே, சிவந்து இருக்கு பகவானினுடைய பாதமாகப்பட்டது, சிவந்து இருக்கு. சிவந்த அந்த திருவடிகளில் விழுந்துட்டார். இப்ப யாரு? பிரம்மா விழுந்தாச்சு. வினம்ர விழுந்து வணங்கிய அந்த பிரம்மதேவனை ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷன்னு தன்னுடைய கைகளால் தூக்கி நிறுத்தினார் பகவான். கைகளால் நீ தூக்கி பிடிச்சுண்டியா? அடடா, இப்படி பிரம்மாவை தூக்கி பிடிச்சுட்டு இருக்க, நீ இங்கேருந்து பாக்குறா, இவருக்கு மனக்கண் முன்னாடி அந்த காட்சி தெரியுது. ஐயோ, பிரம்மாக்கு எப்படி ஒரு பாக்கியம், தூக்கி பிடிச்சு நிக்கிறாரே, கையை பிடிச்சுன்னு, குருவாயூரப்பா இப்படி தூக்கி பிடிச்சு நீ நிக்கிறியே, போதக ஞானம் தே பவிதா உனக்கு வரட்டும்னு சொன்னேன். உடனே தூக்கி அவரை பிடிச்சுண்டு நின்னவர் போதஸ்தே பவிதா உனக்கு ஞானம் வரட்டும்னு சொல்றார். அப்ப பகவான் சொன்ன நாளைக்கும் ஞானம் வந்துருமா அப்படின்னா வரும். யார் யார் எதை எதை எப்படி சொன்னால் வரும். அதுவும் கேட்டு பெறும் சிஷ்யன் எப்பேற்பட்டவனாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற ரெண்டுமே அதில் முக்கியம். ஞானம் வரட்டும் அப்படின்னு சொல்லி நீ சொன்னியே, சர்க்க விதிபி பந்தோபி சஞ்சாயதே. அப்ப நீ படைப்பு தொழிலை செய்வதால் உனக்கு
எந்த விதமான கர்ம பந்தமும் உனக்கு ஏற்படாது, அதையும் சொல்லி அனுப்புறார். ஏன்னா இதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டா அந்த கர்மாவை நான் திருப்பி சேர்த்துட்டு போக வேண்டி வருமோ அப்படின்லாம் பிரம்மாவுக்கு தோணுமோ இல்லையோ? இல்ல, உனக்கு இந்த தொழிலை செய்ய சொல்லி தூண்டுபவன் நான். அதனால அப்படி இருக்கும் பொழுது இந்த தொழிலை நீ அவரவர்கள் கர்ம வினையின் படித்தான் நீ செய்ய போகிறாய். அந்த கர்ம பலன், கர்ம விதி அதெல்லாம் செஞ்சுத்தான் ஆகணும் நீ. அதனால் உனக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்கிற வார்த்தையையும் அவருக்கு சொல்றார். இத்தியாபாஷிய கிரம் பிரதோஷ்ய நிதரா சச்சித்த கூடஸ்வயம். இத்தியாபாஷிய, இந்த மாதிரி வார்த்தையை, இப்படிப்பட்ட வார்த்தையை நீ பிரம்மா கிட்ட சொன்ன. பிரதோஷ நிதராம், பிரம்மாவை அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படின. சித்த கூடஸ்வயம், அதோட இல்லாம நீயே என்ன பண்ண? அப்ப பிரம்மா பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலதான் நம்ம திரும்ப புரிஞ்சுக்கணும். ஸ்வயம் அப்படின்னு அப்ப சொன்னார் இல்லையா? அவரே பிறந்தார் பிரம்மாவாக சத்தியலோகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பிரம்மாவிற்குள் இவரே போனார். அப்ப பிரம்மாவினுடைய மனசுல போய் இவர் மறைஞ்சுட்டார். இவர் போய் பிரம்மாவினுடைய மனசுக்குள்ள போய் இவரை இனிமே தூண்டணும். அதுக்காக நீயே குருவாயூரப்பா அவருடைய மனசுல போய் பூந்துண்டியே. சிரஷ்டௌ தம் சமுதைர யஸ்ஸ பகவன் உல்லாச யுல்லாகதாம். அப்ப சிரஷ்டௌ, அப்ப இந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த தொழில தம் பிரம்மாவை சமுதைரைய நீதான் ஈடுபடுத்துற. அப்ப உள்ளக்குள்ள உட்கார்ந்துட்டு பிரம்மாவை நீ ஈடுபடுத்துகிறாய். ச பகவன், அப்படிப்பட்ட பகவானே குருவாயூரப்பா உல்லாகதாம் உல்லாசைய, என்னுடைய நோயை சீக்கிரமா குணப்படுத்து, என்னுடைய நோயை சீக்கிரமாக குணப்படுத்து அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பட்டாத்ரி. சிவந்திருக்கக்கூடிய உன்னுடைய பாதத்தில் பிரம்மாவாகப்பட்டவர் நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ண நாளைக்கும் அவரை கையை பிடிச்சு தூக்கி எழுப்பி நிறுத்தி, நீ என்ன பண்ணின? ஞானம் உண்டாகட்டும்னு சொல்லி அவருக்கு ஞானத்தை கொடுத்தாய். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்த மாத்திரத்திலேயே உனக்கு இதனால் எந்த கர்மபந்தமும் ஏற்படாது அப்படிங்கிறதையும் நீ கூடவே சொன்னதோடு இல்லாம அவர் உள் புகுந்து கொண்டு அவரை இயக்குவதற்கும் நீ தயாராகி விட்டாய். அப்படிப்பட்டவனே குருவாயூரப்பா, உன்னை நான் பார்த்தேன், மகிழ்ந்தேன். இப்படிப்பட்ட நீ என்னுடைய நோயை சீக்கிரமாக நீக்கு அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். அதோட இந்த ஸ்லோகம் முடியுது. நாமளும் இதை முடிச்சுக்கலாம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.